இந்து சாய் புட்டிங் நந்தினி எடுக்கா குற்றச்சாட்டு ஒவ்வொருத்தவங்களும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அம்மா அதை பற்றி கேரே பண்ணுறது கிடையாது. கேட்டால் என்னை பேசுகிறதுனால இவங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக வீடியோ போடுறாங்க அப்படின்றாங்க. எல்லாம் வாங்கினவங்க பூரா வீடியோ போடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் மணி பண்ணுற? வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் இந்த மாதிரி கொடுப்பாங்களாம், அதில் ஜிபே பண்ண சொல்லுவாங்களாம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அமேசானு மீஷோ மாதிரி இருந்து துணியை ஆர்டர் பண்ணி மக்கள்கிட்ட சேல் பண்ணிக்கிட்டு நல்லா சேல் பண்ணுற சரணா ஸ்டோர் அண்ணாச்சி கூட அவ்வளோ பில்டப் பண்ண மாட்டார். நானே பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே நல்லா பக்காவாக பிளான் பண்ணி தான் கை நகர்த்துது. என்னோட வளர்ச்சியை கெடுக்கிறது லக்ஷ்மி புட்டிக் தான். கம்மியாக இருந்த ஃபாலோவர்ஸையும் அந்த அம்மாவுக்கு வேலை ஏற்றி விட்ட, உனக்கும் கம்மியாக இருந்ததே நீயும் மேலே ஏற்றிக்கிட்ட. பாவம் இறக்கும்னு சொல்லி என்னோட இன்னொரு சேனலில் உனக்காக வீடியோ போட்டேன். ஆனால் இவ்வளோ பேர் ஏமாற்றிருக்காங்க. துணியோட மெட்டீரியல் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை திருப்பி வாங்கிக்கோன்னாலும் வாங்க மாட்டேங்கிற. காசு கொடுத்து வாங்குறவங்க பாவம் இல்லையா? உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏன் உங்களுக்குலாம் போய் கடையில் ஜவுளி எடுக்க முடியாதா? ஏமாத்துறாங்க. 100 வீடியோ ஒவ்வொருத்தவங்களும் போடுறாங்க. ஏன் உங்களுக்கு கடையில் போய் வாங்குறதுக்கு என்ன செய்யுது? கடையில் போனால் துணியோட குவாலிட்டி பார்க்கலாம், ப்ரைஸ் நல்லா பார்க்கலாம், ஒரிஜினல் வாங்கலாம். 500 ரூபா துணியை 1000 ரூபா 2000 ரூபான்னு விற்கிறாங்க. ஆனால் அதையும் நீங்கள் நம்பி வாங்குறீங்க பார்த்தீங்களா? உங்களை